திமுகவின் பொள்ளாச்சி வழக்காக மாறக்கூடிய வழக்க ஒரே ஆள் தான் குற்றவாளின்னு இவங்களே பிக்ஸ் பண்ணி அதுல ஏகப்பட்ட யார் அந்த சார்கள் அதிமுக சொல்ற மாதிரி பிரியாணி தின்ன மாசாய் போன மாசு இந்த மாதிரி சார்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு அவசரமா ஒரு எஃப்ஐஆர் போட்டு கமிஷனர் வந்து இவர் ஒருத்தர் தான் குற்றவாளின்னு ஆரம்ப கட்டத்திலேயே சொல்லி அந்த ஒருத்தனை இன்னைக்கு அதாவது பல சார்களை காப்பாற்ற ஒரு திமுக பயங்கரவாதி மற்றும் குற்றவாளியை மாத்தி தப்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், 8 மாசத்துல இந்த அமாவாசை 8 அமாவாசை முடிஞ்ச உடனே இன்னும் பல திமுக சார்கள் உள்ளே போறதுக்கு தயாரா இருக்க போறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப தம்பி, இதுதான் அவங்களுடைய நிலைமை. அப்படிங்கிறப்ப விஜய் இந்த பக்கம் வருவார். விஜய்க்கே இந்த நிலைமை அப்படின்னா சின்ன மருத்துவர் பல பேருக்கு வைத்தியம் பார்த்த சின்ன மருத்துவர் பெரிய மருத்துவர்கள்லாம் அவங்களுக்கே தெரியும் நமக்கு என்ன நோய் பிடிச்சிருக்குது. நோய் இந்த குடும்ப பிரச்சனைங்கிற சண்டை நோய் பிடிச்சதுன்னா முற்றிலுமா சீல் பிடிச்சு அப்புறம் கேன்சர் லெவலுக்கு போயிடுன்னு தெரிஞ்சிடும். ஆலோசனை தொடங்கி இருக்கிறாரா அன்புமணி ராமதாஸ். அவரு நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த நிபந்தனையும் இல்லாம தான் செய்த சில தவறுகளுக்கு வருந்தி சேலத்துக்கு விரைவில் பிளைட் ஏறுவார். பொறுத்திருந்து பாருங்க.